பாஜக எந்த இடத்துலயும் தமிழ்நாட்டுக்கு உரித்தான கட்சி இல்ல. அதோடைய மொழிக் கொள்கையாகட்டும், இல்ல வரலாற்று பண்பாட்டு கொள்கைகளாகட்டும், இல்ல இடஒதுக்கீடு கொள்கை, இது அத்தனையும் தமிழ்நாட்டு மக்களின் மரபுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி பாஜக. ஆனா தமிழ்நாட்டு மக்களின் மரபை பாதுகாத்த, நெடுங்காலமாக அதை பேணி வந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வழிவந்த, அவர்கிட்ட சில சறுக்கள் இருந்தாலும் அடிப்படையா நம்ம சொல்லக்கூடிய அந்த 3 கொள்கை, கூடுதலாக மாநில சுயாட்சி, இதில் 2 பேர் உறுதியா இருந்தாங்க. அந்த இடங்களை ஆண்ட பொழுதில், ஏன்னா 2017 இருந்து 2021 வரைக்கும் ஆட்சி செய்த இந்த காலத்தில் அதிமுக துளியளவு கூட அதை கண்கொண்டவில்லை. அது எந்த அளவுக்கு மத்திய அரசின் உள்ளீடுவாங்களோ அந்த உள்ளீடை முழுமையாக அனுமதித்து, மத்திய அரசின் திட்டங்களை முழுமையாக இங்க வர வைத்து, மாநில அரசு ஒரு செல்லா காசு அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஆளுநர் செஞ்ச எந்த ஒரு அத்துமீறலையும் அப்போது இருந்து அதிமுக அரசு தட்டி கேட்க கூட தயாராக இல்லை. இதுவே நீங்க ஜெயலலிதா காலகட்டம் வேற. ஜெயலலிதா அவர்கள் ஆளுநரை காக்க வைத்தவர். சென்னாரெட்டி காத்திருந்தார், ஐயோ எப்படா இந்த அம்மா கூப்பிடுன்ட்டு. சென்னாரெட்டி வரும் வழியில் அதிமுக தொண்டர்கள் வழிமத்து நிறுத்தி இருக்கிறார்கள். சென்னாரெட்டி இருந்த அந்த ஆளுநர் இல்லம்னு இருக்குல்ல, அந்த ஆளுநர் இல்லத்துக்கு மின்சார துண்டிப்பு செய்யப்பட்டது தமிழக அரசால். இப்படி பல்வேறு நிலைகளில் தனது கருத்துக்கு இல்ல தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்பட்ட பொழுது சென்னாரெட்டி என்ற ஆளுநருக்கு எதிராக செயல்பட்டவர் தான் ஜெயலலிதா. அந்த கட்சி அப்படி செயல்பட்ட கட்சி தான். இப்படி பல்வேறு வரலாறு கொண்ட அந்த கட்சி ஆளுநரை அழைப்புக்கு ஓடி சேவை செய்யும் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி காரணத்தை மாறிய காரணத்தால் மக்களுக்கு அதிமுக மீதான நம்பிக்கை குறைந்திருக்கலாம். இது ஒண்ணு. 2வது, பாஜக புதிய வருகையா வந்த அண்ணாமலை வருகைன்னா ஒரு கரண்ட் ஸ்டண்டுமாங்க. அவர் நேரடி அரசியல்வாதி இல்லைனாலும்